ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மைதா பிஸ்கட் கலகலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது பவுலில் சேர்த்துடலாம். இது கூட பொடி பண்ண சர்க்கரை 1/2 கப் சேர்க்குறேன். 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் சர்க்கரை இதோடு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விடுறேன். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய்க்கு பதில் பட்டர் அப்படி இல்லைன்னா வனஸ்பதி கூட சேர்க்கலாம். இப்போ இந்த மாவில் நெய் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இதை பிசைஞ்சு விடலாம். இந்த ஸ்டேஜில் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் சேர்க்குறதுக்கு பதில் இதில் தண்ணி கூட சேர்த்து பிசையலாம். பால் சேர்த்து பிசைஞ்சதுனால பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது 2 பகுதியை பிரித்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக பிரித்து வச்சுட்டோம். இப்போ இதை நம்ம உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவை கொஞ்சம் தடிசாக இருக்க மாதிரி உருட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தடிசு இருந்தால் போதும். இதோட ஓரத்தெல்லாம் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பொரிக்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ்லாம் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக நல்லா வேகும். இப்போ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இது எடுத்துடலாம். அவ்வளோதான், கலகலாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மைதா பிஸ்கட் சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.